பிளாக் அண்ட் ஒயிட் நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் சூத்திரம் நிகழ்ச்சியில் பிளாக் அண்ட் ஒயிட் தலைமை ஆசிரியர் குபேந்திரன் இணைகிறார். வணக்கம் சார். வணக்கம். இன்னைக்கு பாட்டாளி மக்கள் கட்சியோட 2025ஆம் ஆண்டு சிறப்பு பொதுக்குழு கூட்டம் அப்படின்னு விழுப்புரம் மாவட்டத்தில் நடந்திருக்குது. பொதுக்குழுவில் ராமதாஸ் ரொம்ப கோபத்தோட கொந்தளிச்சு பேசுகிறாரு. இந்த கோபத்துக்கு காரணம் அன்புமணி பேசக்கூடிய பதில். என்ன குடும்பத்துக்குள்ளே இவ்வளவு பிரச்சனை, இப்படி ஏன் பொது வெளியில் அதுக்கு வெடிக்கணும், அதுக்கு என்ன காரணம்? 2025 ஆண்டு பிறக்கப் போகிறது. எப்போதுமே புதிய ஆண்டு பிறப்பதற்கு முன்பாக ஒரு சிறப்பு பொதுக்குழு பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் நடக்கும். அப்படி ஒரு நிகழ்வு தான் இன்றைக்கு பாண்டிச்சேரிக்கு அருகில் இருக்கிற விழுப்புரம் மாவட்ட எல்லையில் இந்த கூட்டம் நடக்கிறது. சங்கமித்ரா மண்டபம். அதுவும் டாக்டர் அன்புமணி ராமதாஸுடைய மகள் பெயரில் அமைந்திருக்கிற அந்த கூடம். இந்த இடத்துல இப்படி ஒரு சிறப்பு பொதுக்குழுவில் பேசி கொண்டிருக்கும் போது டாக்டர் ராமதாஸ் அவர்கள் ஒரு அறிவிப்பை வெளியிடுகிறார். இந்த கட்சியினுடைய தலைவராக இருக்கிற அன்புமணிக்கு 50 தொகுதிகளில் வெற்றியை தேடித்தர வேண்டும் அப்படின்னு சொல்கிறார். ஒருவேளை 2026 சட்டமன்ற தேர்தலில் எங்களுக்கு 50 இடங்களை ஒதுக்க வேண்டும் என்று ராமதாஸ் சூசகமாக சொன்னாரா? அது ஒரு பக்கம். சரி, 50 தொகுதிகளில் அன்புமணிக்கு உதவியாக ஒரு வேலை பார்ப்பதற்கு ஒரு துடிப்புள்ள ஒரு இளைஞனை நியமிக்கிறேன், அவர் முகுந்தன் பரசுராமன் என்று அறிவிக்கிறார். அப்போ கைத்தட்டிடுறாங்க மக்கள். அந்த முதல் அறிவிப்பில் கைத்தட்டிடுறாங்க. கைத்தட்டி விட்டு அடுத்து பேச தொடங்குகிறார். நீங்கள் எல்லாரும் ஒத்துழைக்கணும்னா பேசி கொண்டிருக்கும்போது திரும்ப அன்புமணிக்கு உதவியாக இவர் வேலை செய்வார்னு சொன்னபோது பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவராக இருக்கிற டாக்டர் அன்புமணி ராமதாஸ் ஒரு கமெண்ட் அடிக்கிறார். என்ன கமெண்ட்னா, எனக்கான்னு கேட்குறார். உதவியாகன்னு சொல்லும்போது எனக்கான்னு கேட்குறார். ஆமாம் உனக்கு தான் அப்படிங்கிறார். எனக்கு தேவையில்ல, அவர் கட்சிக்கு 4 மாதம் தான் ஆகுது, அவருக்கு என்ன அனுபவம் இருக்குது, ஒரு அனுபவமிக்க ஒரு பயிற்சி பெற்ற ஒருத்தரை இந்த பதவிக்கு கொண்டு வாருங்கள் என்று அன்புமணி சொல்கிறார். அதெல்லாம் இல்லை, நான் சொல்கிறது தான் வேதவாக்கு, அந்த டோனில் சொல்கிறார். நான் அவரை நியமித்திருக்கிறேன், முகுந்தன் பரசுராமன் தான் பாமகவின் மாநில இளைஞரணி தலைவர் அப்படின்னு அறிவிக்கிறார். அப்புறம் கைத்தட்டுங்கன்னு 2வது முறை சொல்கிறார். அப்புறம் அதுக்கப்புறம் கைத்தட்டுறாங்க. உடனே இந்த சம்பாஷணை நடக்கும்போதே அவர் எழுந்து சென்னை அருகே பனையூரில் எனக்கு ஒரு தனி அலுவலகம் இருக்கிறது, அங்கே எல்லோரும் என்னை சந்திக்கலான்னு ஃபோன் நம்பர் அறிவிக்கிறார். தனி அலுவலகம் வச்சுக்கோ, நடத்திக்கோ அப்படிங்கிறார். அப்போ அது அடுத்து என்ன கோபம் வருதுன்னா டாக்டர் ராமதாஸுக்கு, ஸோ நாம் அறிவித்தது அன்புமணிக்கு பிடிக்கலை. உடனே சொல்கிறார், என் பேச்சை கேட்பவர்கள் தான் இந்த கட்சியில் இருக்க முடியும், நான் உருவாக்கிய கட்சி, நான் சொல்வது தான் பதவி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். நான் சொல்வதற்கு மீறி என் பேச்சை கேட்காதவர்கள் வெளியே போகலான்ற. அப்போ கிட்டத்தட்ட அன்புமணி கட்சி விட்டு வெளியே போன்னு சொன்ன மாதிரி அர்த்தம். இத்தனைக்கு பிறகு இந்த கட்சியில் என்ன நடக்கும், கட்சி உடைய போகிறதா, கட்சி இரண்டாக போகிறதா என்றெல்லாம் இணையதளங்களில் எழுதி கொண்டிருக்கிறார்கள். அந்த அளவுக்குலாம் போகிறதுக்கு வாய்ப்பில்லை. கண்டிப்பாக ஏதாவது ஒரு சமாதான ஒரு புள்ளியில் அப்பாவும் மகனும் இணைந்து விடுவார்கள் என்று நான் நம்புகிறேன். ஏனென்றால் பல ஆண்டுகளாக இப்படி கருத்து மோதல் சண்டைலாம் நான் பார்த்துருக்கிறேன். 2014 ஒரு சண்டை, 2016 ஒரு சண்டை, இதையெல்லாம் கடந்து தான் இந்த கட்சி நகர்ந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த முறை ஏன் சண்டை என்பதுதான் ஒரு முக்கியமான கட்டம். இதற்கு முன்பு சண்டை நடந்திருக்குன்னு சொல்கிறீங்க. அதெல்லாம் குடும்பத்துக்குள்ளே, வீட்டுக்குள்ளே, இல்லை கட்சி நிர்வாகிகளில் ஒரு மிக சிலர் இருக்கும்போது நடந்திருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். இப்படி பொதுவெளியில் ஊடகங்களில் போகக்கூடிய அளவுக்கு அப்பா மகனுக்குள்ளே இருக்கக்கூடிய வெடித்திருக்கக்கூடிய இந்த சண்டைக்கு அப்புறம் கட்சிக்குள்ளே எப்படி இருக்கும்? 2வது, தனக்கு ஒரு தனி அலுவலகம்னு சொல்லிட்டதுக்கு அப்புறம் கட்சி இப்பயே கிட்டத்தட்ட ஒரு உடைந்த அந்த தோற்றம் தானே தெரியுது. வீட்டுக்குள் நடந்த சண்டை பொதுவெளியில் அரங்கேறி இருக்கிறது. அது வருத்தம் தான். அந்த கட்சியை பொறுத்த வரைக்கும் வேதனைக்குரியது தான். ஏனென்றால் தமிழ்நாட்டில் ஒரு ஜாதி ரீதியாக தொடங்கப்பட்ட கட்சி, வட மாவட்டம், டெல்டா, ஓரளவு சேலம், கிருஷ்ணகிரி, தருமபுரியில் கோலோச்சி கொண்டிருக்கிற ஒரு கட்சி. கிட்டத்தட்ட ஒரு 15-20 மாவட்டங்களுக்கு மேலாக வாக்கு வங்கியை ஓரளவு வைத்திருக்கிற ஒரு கட்சி. இந்த கட்சி பல ஆட்சிகளை கட்டிலில் ஏற்றி இருக்கிறது, அதுவும் மறுக்க முடியாது. டாக்டர் ராமதாஸ் உழைத்த உழைப்பு 87
அந்த வன்னியர் சங்கம். அதன் பிறகு 90ல் கட்சி தொடங்கி இத்தனை ஆண்டு காலம் இழுத்து கொண்டு போனதெல்லாம் ராமதாஸ் என்ற ஒரு தனி மனித ஒரு சாதனை தான். அவருடைய ஆளுமைக்கு முன்பாக அந்த கட்சியில் இருந்த பல தலைவர்கள்லாம் விலகி ஓடிவிட்டார்கள். பல சண்டைகள் நடந்திருக்கிறது, மண்டை உடைந்திருக்கிறது, சில பேர் வெளியே போயிட்டு திரும்ப உள்ளே வந்திருக்கிறாங்க. அதையெல்லாம் சமாளித்தவர் டாக்டர் ராமதாஸ். அதாவது காடுவெட்டி குரு அவரை வைத்து கொண்டு அவரை ஒரு கட்டளை இட்டால் என்ன நடக்கும்னு எல்லாருக்கும் தெரியும். அதே மாதிரி தருமபுரியில் பூத்தா இளங்கோவன், பூத்தா அருள்மொழி பெரிய ஸ்டால்வார்ட்ஸ் வெளியே போயிட்டு திரும்ப உள்ளே வந்திருக்காங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒரு ஸ்ட்ராங் ஹோல்டு வச்சுருந்தவர். ஆனால் இப்படி கட்சி தன் கட்டுப்பாட்டில் வைத்திருந்த டாக்டர் ராமதாஸ் இதுவரைக்கும் எந்த மேடையிலும் அவருக்கு எதிராக குரல் வெடித்தது இல்லை, கலேபரம் நடந்ததில்லை. முதல் முறையாக அந்த கலவரத்தை கலேபரத்தை நடத்தி காட்டிய ஒரு சொந்த மகன். ஸோ இப்போ எப்படி இந்த அடுத்த கட்டத்துக்கு போகும் யாருக்கும் தெரியாது. தனி அலுவலகம் வைத்து விட்டேன், பனையூருக்கு வாருங்கள். ஏற்கனவே பனையூரில் ஒரு கட்சி அலுவலகம் இருக்கிறது, நடிகருடைய விஜய் கட்சி அலுவலகம். தமிழ்நாட்டின் ஒரு முக்கிய முகமாக பனையூர் மாறப்போகிறது. ஒன்று பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஒரு அலுவலகம், விஜய் கட்சிக்கு ஒரு அலுவலகம். இரண்டும் வட மாவட்டத்தில் 2 கட்சிக்குமே ஒரு ஓட் பேங்க் இருப்பதை நான் பார்க்குறேன். ஏன்னா வட மாவட்டத்தில் அவர் மாநாடு நடத்தி தனக்கான ஒரு கூட்டத்தை காமிச்சிருக்கார். ஸோ இப்போது என்ன நடக்கும் என்று பார்த்தால் ஒரு சமாதான புள்ளியில் முடிவடையும் என்று நம்புகிறேன். இல்லை என்றால் இந்த பதவியை ஏற்க முடியாது. இப்போ அன்புமணி இந்த பதவியை ஏற்க முடியாதுன்னு சொல்லுவதற்கு காரணம், இந்த மாநில இளைஞரணி தலைவர் பதவிக்கு டாக்டர் ராமதாஸ் சொல்லக்கூடிய பெயர் அவருடைய மூத்த மகளுடைய மகன். அப்போ அன்புமணிக்கு ஒரு சகோதரியுடைய மகன். என்ன பிரச்சனை குடும்பத்துக்குள்ள? இல்லை வேற யாருக்கும் கொடுக்கணும்னு அன்புமணி சொல்லியிருந்தாரா? இல்லை இந்த கூட்டத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி அன்புமணிக்கு டாக்டர் ராமதாஸ் இப்படி ஒரு பூதன் பெயரை அறிவிக்கப் போகிறார் தெரியாமல் வந்துட்டாரா? இல்லை, இப்போது டாக்டர் ராமதாஸோடைய ஃபேமிலி ட்ரீ, அந்த குடும்பத்தினுடைய உறுப்பினர்கள் சொன்னால் தான் ஓரளவுக்கு எளிதாக இருக்கும். நீங்கள் சொன்ன மாதிரி டாக்டர் ராமதாஸ், அவருடைய மனைவி சரஸ்வதி, இவர்களுக்கு 3 பிள்ளைகள், 2 மகள் 1 மகன். மூத்த மகள் காந்திமதி, 2வது அன்புமணி, 3வது கவிதா. கவிதா சென்னை பல்கலைக்கழகத்தில் மாஸ் கம்யூனிகேஷன் ஜேர்னலிசம் படித்தவங்க. அவர் பார்த்திங்கன்னா டாக்டர் ராமதாஸுடைய வழித்தோன்றலாக வர வேண்டியவர் கவிதா. ஏனென்றால் அவர் ஒரு பத்திரிகையாளர், ஒரு இலக்கிய பத்திரிகை நடத்தியவர். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பசுமை தாயகம் போல் ஒரு இயக்கத்தை தொடங்க இருந்தவர். இந்த நேரத்தில் தான் டாக்டர் அன்புமணி உள்ளே வந்து விட்டார். சரி, மகன் விட்ட பிறகு மகளும் வந்தால் சரியாக இருக்கணும்னு ஒதுங்கிட்டாங்க. ஸோ இப்போ இதில் மூத்த மகள் காந்தி, அவருடைய கணவர் பரசுராமன். இந்த பரசுராமனும் டாக்டர் ராமதாஸுடைய நெருங்கிய உறவினர், அக்கா சகோதரி மகன். ஸோ இந்த காந்திமதி பரசுராமனுக்கு 3 மகன்கள். ஒருவர் பெயர் சுகந்தன், இன்னொரு பெயர் பிரித்திவன், 3வது மகன் வினித் அலைஸ் முகுந்தன். முகுந்தன் பரசுராமனுக்கு தான் அந்த மாநில இளைஞரணி தலைவர் பதவி கொடுப்பதாக அறிவித்திருக்கிறார். அடுத்து டாக்டர் அன்புமணிக்கு 3 மகள்கள். அன்புமணியுடைய மனைவி சௌமியா, 3 மகள்கள் பெயர் சம்யுக்தா, சங்கமித்ரா, சஞ்சுத்ரா. 3வது மகள் கவிதா, அவருடைய கணவர் பெயர் ஜெயகணேஷ். அவர்களுக்கு 2 மகன்கள் நிதர்சன், வசீகரன். இதுதான் குடும்ப அமைப்பு, ஃபேமிலி ட்ரீ. இதில் இந்த காந்திமதி என்பவர் அன்புமணிக்கு சகோதரி மட்டுமல்ல, சம்பந்தியும் கூட. அவருடைய மூத்த மகள் சம்யுக்தாவை காந்திமதியினுடைய 2வது மகன் பிரித்திவனுக்கு கட்டி கொடுத்துருக்கிறார். ஸோ இப்போது முகுந்தன் பரசுராமன் வேறு யாரும் இல்லை, அக்காள் மகன், தன்னுடைய மருமகனின் தம்பி. இப்படிப்பட்ட ஒருவர் தான் இந்த கட்சிக்கு மாநில இளைஞரணி தலைவராக வருகிறார். இதைத்தான் டாக்டர் ராமதாஸ் அறிவிக்கிறார். அதுக்கு ஏன் எதிர்ப்பு தெரிவிக்கிறார் அன்புமணி? இதில் என்ன பிரச்சனை வரும்னா, என்ன கேள்விப்படுகிறார்கள் என்றால், கட்சியில் விசாரித்தால் தன்னுடைய குடும்பம் தான் இந்த கட்சியை நடத்த வேண்டும் என்று அன்புமணி விரும்புகிறார். ஏனென்றால் ஏற்கனவே தன் மனைவி சௌமியா அன்புமணி தருமபுரியில் மக்களவைத் தேர்தல் நின்று தோற்றவர், எம்பி அரசியல் வந்துவிட்டார். அவருடைய தேர்தல் பிரச்சாரத்திற்கு மகள்கள் எல்லாம் பிரச்சாரம் செய்தார்கள். இது வரைக்கும் அவங்கள யாரும் பார்த்துருக்கவே மாட்டார், பிரச்சாரத்துக்கு வந்து விட்டார்கள். அதில் 2வது மகள் பட தயாரிப்பாளர், அலங்கு என்ற படத்தை தயாரித்தவர். அந்த சங்கமித்ராக்கு தான் மாநில இளைஞரணி தலைவர் பதவி கேட்டதாக ஒரு தகவல், உண்மையான்னு தெரியாது, அப்படி ஒரு தகவல் உலா வருகிறது. இல்லை, அப்படி வந்தாக்க அன்புமணி இந்த மேடையில் பேசும்போது முகுந்தன் பரசுராமன் பேர் சொன்னோடனே அவர் கட்சிக்கு 4 மாதம் கூட இல்லை, அவருக்கு பதவி தூக்கி கொடுக்குறீங்க, என்ன அனுபவம் இருக்குது, குடும்பத்தில் எல்லாத்தையும் தூக்கி கொடுங்க
அப்படின்றாரு. அப்போ குடும்பத்தில் இதை கொடுக்கறதுக்கு தான் அன்புமணி எதிர்ப்பு தெரிவிக்கிறாரா? இல்லைங்க, குடும்பத்தில் பதவின்னா இந்த இடத்துல 2 விஷயங்களை நான் பதிவு பண்ண விரும்புகிறேன். ஒன்று, டாக்டர் ராமதாஸ் அவர்களுடைய அறிக்கை என்பது பிழை இல்லாமல் தெள்ளத் தெளிவாக புள்ளி விவரங்களோடு அதை பார்த்தால் பிரச்சனை மட்டும் இல்லை, தீர்வும் இருக்கும். அப்படிப்பட்ட அறிக்கையை தயாரித்து வெளியிடுதல் வல்லவர். ஏன் இதை சொல்கிறேன்னா, டாக்டர் ராமதாஸ் அவர்கள் அவர் அறிக்கையை பற்றி ஜெயலலிதா அவர்கள் பாராட்டினார். வெளி உலகத்துக்கு தெரியாத ரகசியம். காரணம், ஒரு முறை ஏதோ ஒரு பிரச்சனைக்காக முதலமைச்சராக இருந்தபோது 2011 காலகட்டத்தில் அந்த டிபார்ட்மெண்ட்டில் எல்லாம் நிறைய பேர் நிறைய ஆலோசனை சொல்கிறாங்க, ஐஏஎஸ் அதிகாரிகள் எல்லாம் சொல்கிறாங்க. அந்த அம்மாவுக்கு பிடிபடலை, பிரச்சனை தீர்வு இதெல்லாம் சரியாக வரல, வீட்டுக்கு வந்துடுறாங்க. அதன் பிறகு டாக்டர் ராமதாஸ் அறிக்கை வருகிறது. அந்த அறிக்கையை அவர்கள் படிக்கிறார். படித்த பிறகு பிரச்சனை என்ன, அதற்கு தீர்வு என்ன என்பது தெரிகிறது. அப்போது தன்னுடைய செயலாளர் வெங்கட்ராமன் ஐஏஎஸ் அவர்கிட்ட கூப்பிட்டு செக்ரட்டரியேட்டில் அவருக்கு கொடுத்த இன்புட்ஸ் பாருங்கள், அதுக்கப்புறம் கொடுத்த தீர்வுக்கான இன்புட்ஸ் பாருங்கள். கண்டிப்பாக இந்த இத்தனை விளக்கங்களையும் இந்த செக்ரட்டரியேட்டில் தான் போயிருக்கோம். அப்போது பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய அந்த ஜாதி அமைப்பு அங்கே செக்ரட்டரியேட்டில் ஒரு சங்கமாக செயல்படுகிறது, பாமக அரசு அலுவலர்கள் சங்கம். அந்த பாமக அரசு அலுவலர் சங்கத்தில் இருக்கிற நபர்கள் எத்தனை தெளிவாக புள்ளிவர்களோடு அவருக்கு அறிக்கை கொடுத்துருக்கார்கள். அந்த அறிக்கை எப்படி வந்திருக்கு? இனிமேல் ராமதாஸ் கொடுக்குற அறிக்கை எனக்கு அப்படியே வரணும். காரணம், பாட்டாளி மக்கள் கட்சி பல ஆண்டுகளாக வெளியிடுகிற மாதிரி பட்ஜெட், மாடல் பட்ஜெட் அறிக்கைகள் எல்லாமே தெள்ள தெளிவாக இருக்கும். அந்த அறிக்கைகள் பட்ஜெட்டுகளாக நீங்கள் வைத்திருந்தால், அதை பார்த்து கட்சி தொடங்கினால் அந்த மாதிரி ஒரு பிரமாதமான கட்சி இருக்காது. அப்படிப்பட்ட கட்சியாகத்தான் பாட்டாளி மக்கள் கட்சி இருந்தது. அதாவது அந்த அறிக்கை, அந்த பட்ஜெட் இதெல்லாம் நிறைவேற்றக்கூடிய ஒரு இடத்துல இருந்தால், ஆட்சியாக இருந்தால் ஒரு சிறப்பான கட்சியாக இருக்க முடியும், ஆட்சியாக இருக்க முடியும். ஆனால் அவருடைய நிலைமை இப்போ என்னன்னா, அவர் ஆசைப்பட்டது எதுவுமே நடக்கலை. அவருடைய ஆசையெல்லாம் நிராசையாக போய்விட்டது. காரணம், அவர் அந்த காலத்தில் கட்சி அலுவலகத்தில் சவுக்கு வைத்திருப்பார். அதாவது, நானோ என் குடும்பத்தின் வாரிசுகளோ சட்டமன்ற நாடாளுமன்ற படிக்கட்டுகளை ஏற மாட்டார்கள், கால் வைக்க மாட்டார்கள் அப்படின்னு சொன்னார். காரணம், நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படி சொன்னவர் தன்னுடைய மகனை கொண்டு வந்து மத்திய அமைச்சர் ஆக்கினார். கட்சியில் சேர்ந்து 2 மாதங்களில் எம்பி ஆகிறார், மத்திய அமைச்சரார். அப்போ அன்புமணி ராமதாஸ் கேட்டிருக்கலாம்ல, எந்த அனுபவத்தில் என்னை எம்பி ஆக்கினீர்கள், எந்த அனுபவத்தில் என்னை மத்திய அமைச்சர் கேட்கலையே. இப்போ சொல்கிறார்ல, முகுந்தன் பரசுராமனுக்கு என்ன அனுபவம்னு கேட்குறாரு, இவருக்கு என்ன அனுபவம் இருந்தது? கிடையாது. ஸோ அதனால் ஒரு கட்சி யாரோ ஒருத்தர் நிறுத்துகிறது என்றால் அதன் பிறகு பயிற்சி என்பது வரும். இல்லை ஒரு கட்சி தலைவருடைய வாரிசு, வேறு வழி என்ன, ஒரு கட்சியை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தில் தன் வாரிசுகளை வரவிடாமல் தடுக்க வேண்டிய என்ற ஒரு ஆசை தோற்று போய்விட்டார். மருமகள் வந்து விட்டார், மகன் வந்து விட்டார், பேரனை கொண்டு வருகிறார். இல்லை, இப்போ நாடாளுமன்ற தேர்தல் சொல்லிடுறேன், பிளாக் அண்ட் ஒயிட்டில் நம்ம தான் சொன்னோம் சௌமியா அன்புமணி தருமபுரியில் போட்டியிடுவாங்கன்னு சொன்னோம். ஆனால் முதல் பட்டியல் வந்துருச்சு, அதில் அவர் பேர் இல்லை. மீண்டும் 2வது பட்டியல் திருத்தத்தோடு இந்த தருமபுரி தொகுதி மட்டும்தான் வேட்பாளர் திருத்தப்பட்டு வருது. கடலூர் நம்ம சொல்லியிருந்தோம், இதே முகுந்தன் பரசுராமன் பேரை கடலூரில் போட்டியிட போகிறான்னு சொன்னாங்க. அப்பவும் இந்த பிரச்சனைகள் அங்கே குடும்பத்தில் இருந்துச்சா? இல்லை, அதாவது அந்த இடத்த கடலூர் வேட்பாளர் பார்த்தீங்கன்னா இவரை நிறுத்துவதாக இருந்தது. ஒரே நேரத்தில் ராமதாஸ் அவருடைய மருமகள் தருமபுரிக்கு, பேரன் கடலூருக்கு என்றால் ஒரு பெரிய பிரச்சனை வெடிச்சிருக்கும். குடும்பத்தில் விமர்சனங்கள் அதிகமாக இருக்கும். அந்த நேரம் பார்த்து தான் காங்கிரஸுடைய கட்சி வேட்பாளராக சௌமியாவுடைய தம்பி அன்புமணியுடைய மைத்துனர் டாக்டர் விஷ்ணு பிரசாத் கடலூர் நிற்கிறார். ஸோ ஒரு வழியே இல்லை. அதுக்கப்புறம் தான் இயக்குனர் ஒளிப்பதிவாளர் தங்கர் பச்சானை கொண்டு வந்து நிறுத்துகிறாங்க. இப்போ என்னென்னா, குடும்ப அரசியலை விரும்பாத, வாரிசுகளை எதிர்த்தவர், தன் குடும்பம் வரக்கூடாதுன்னு நினைத்தவர் இப்படி தோற்று போயிருக்கிறார் முதலில். 2வது, நான் படித்தேன்ல, அன்புமணியுடைய 3 மகள்கள் சம்யுக்தா, சங்கமித்ரா, சஞ்சுத்ரா. யோசித்து பாருங்கள், இவர் தமிழ்நாட்டில் இருக்கிற கடைகளுக்கு பெயர் பலகையில் தமிழ் இருக்க வேண்டும், அதை அழிக்கிற போராட்டம்லாம் இப்போ அறிவித்தார். ஏற்கனவே அழிச்சிருக்கார். ஆனால் தன்னுடைய பேரன் பேத்திகளுக்கு ஒரு தமிழ் பெயர் இல்லை, அந்த இடத்துல தோற்று போயிட்டார். டாக்டர் ராமதாஸுக்கு சினிமாவே பிடிக்காது. ஆனால் அன்புமணியுடைய 2வது மகள் ஒரு சினிமா தயாரிப்பாளராக அவதாரம் எடுத்திருக்கிறார். ஸோ தனக்கு பிடிக்காத வாரிசு அரசியல் அரங்கேறி கொண்டிருக்கிறது. தமிழ் பெயர் வைக்க வேண்டும் என்று சொல்லும்போது வடமொழி பெயர், சமஸ்கிருத பெயர் வைக்கிறார்கள். சினிமாவை விரும்பாத ஒரு தாத்தா, ஒரு கட்சி தலைவர். ஆனால் அது நம்ம யாரையும் தடுக்க சொல்லலை. யார் யாருக்கு என்னென்ன ஆசை வரும், எப்படி வரும்னு தெரியாது. அப்படிப்பட்ட ஆசை தான்
சங்கமித்ராக்கு வந்திருக்கிறது. அதே போல் முகுந்தன் பரசுராமனுக்கு வந்திருக்கிறது. தன்னுடைய மூத்த மகளுடைய 3வது மகன் தான் முகுந்தன் பரசுராமன். அப்போது அந்த மூத்த மகளில் சொல்லுவாங்க, அப்போது எல்லாமே வந்து அன்புமணியோட குடும்பத்துக்கே போதேப்பா, என்னுடைய குடும்பம் வந்து அரசியல் இருக்கக்கூடாதா, இல்லை அவங்களாம் வளரக்கூடாதா அப்படின்னு கேட்டிருக்கலாம். அந்த ஆசையில் அவருக்கு கொடுத்துருக்கலாம். இன்னும் சொல்லப்போனால் 4 மாதங்கள்னு சொல்கிறார்ல, பல மாதங்களாக தைலாபுரத்தில் தங்கி டிஜிட்டல் ஒர்க் பார்த்துருக்கார் தாத்தாக்காக. ஸோ தாத்தா கிட்ட அரசியல் பயிற்சி எடுத்திருக்கலாம். நான் என்ன சொல்கிறேன், இது இன்றைக்கி குடும்ப அரசியலாம் தடுக்கவே முடியாது. இப்போது நீங்கள் திமுகவில் இந்த பிரச்சனை இருந்தது. திமுகவில் ஸ்டாலின் வந்து துணை முதலமைச்சராக கொண்டு வரும்போது அழகிரியை வந்து எம்பி ஆக்கி மத்திய அமைச்சர் ஆக்கினார்கள். 2 பேருக்கும் வந்து அந்தஸ்து வேண்டும் என்று வந்தார்கள். கனிமொழியும் வந்தார். இந்த நெருக்கடியெலாம் கலைஞர் சமாளித்தார். அது ஒரு பெரிய கட்சியை சமாளித்தார், ஆட்சியிலிருந்து நிர்வாகத்திலிருந்து. ஆனால் இதில் என்ன பிரச்சனைனா, அன்புமணிக்கு தனது குடும்பமே வந்து இந்த இடத்த பாட்டாளி மக்கள் கட்சியை வந்து கைப்பற்ற வேண்டும், கபலீகரம் செய்ய வேண்டும் என்ற ஆசை வந்துவிட்டது. தன்னுடைய அக்காள் மகன் தான் தனக்கு உறுதுணையாக இருப்பார், ஏன் ஏற்றுக்கல? ஏற்கனவே பார்த்தீங்கன்னா குருவுக்கு அவருக்கு 7ஆம் பொருத்தம். நீங்கள் வேல்முருகன் வந்து ஒரு திறமையான சட்டமன்ற உறுப்பினர், பாட்டாளி மக்கள் கட்சியில் இளம் உறுப்பினராக இருந்து சட்டமன்றத்தில் அவர் பேசிய பேச்சுக்கள் நான் நன்றாக பார்த்துருக்கிறேன், நியூஸ் கவர் பண்ணியிருக்கிறேன். அருமையாக பேசுவார். நீங்கள் பாட்டாளி மக்கள் கட்சி பற்றி ஒருத்தர் குறை சொன்னால் துள்ளி எழுந்து பேசுவார். டாக்டர் ராமதாஸை பற்றி ஏதாவது பேசினால் அவ்வளோதான், யார் என்னன்னே பார்க்க மாட்டார், எந்த பத்திரிக்கை பார்க்க மாட்டார், போட்டு கிழித்து தொங்க விடுவார். அப்படிப்பட்ட வேல்முருகனே இங்கே வந்து காணாமல் போயிட்டார். நீ தனியாக கட்சி தொடங்கியிருக்கார். இப்படி இந்த பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய பிரச்சனைகளை வந்து அன்புமணி எப்படி எடுத்துக்கிறார், அணுகிறார் தெரில. ஏன்னா கடைசி காலத்தில் வந்து குரு அவர்கள் வந்து மருத்துவமனை இருக்கும்போது செலவு செய்ய முடியல, அவருடைய செலவை வந்து ஏற்றுக்கொண்டிருக்கலாம், வெளிநாட்டில் சிகிச்சை அளிக்கலாம், அவங்க பசங்களாம் பேட்டி கொடுத்தாங்க. ஸோ இந்த கட்சியில் வந்து நிறைய இடத்துல ஓட்டை விரிசல்கள் விழுந்திருக்கிறது. ஆனால் இப்போது விழுந்திருக்கிற விரிசல், அப்பாவுக்கு மகனுக்கு விழுந்த விரிசல், நிறுவனருக்கும் அதன் கட்சித் தலைவர் விழுந்திருக்கிற விரிசல் எப்படி போகும் எனக்கு தெரிந்து அதிகமான சண்டை போட்டு கட்சி பிளவுபடுவதற்கு அன்புமணி தயாராக இருக்க மாட்டார் என்று நான் நம்புகிறேன். காரணம், ஒரு வாரம் 10 நாட்கள் கழித்து ஏதாவது ஒரு சமாதானத்துக்கு வரலாம், முகுந்தனை அவர் ஏற்றுக்கொள்ளலாம், அல்லது புதிய இளைஞரணி தலைவர் வரலாம். அது குடும்பத்துக்குள்ளேயே பேசி சுமூகமான தீர்வு வந்துடும் அப்படின்னு நினைக்கிறீங்களா, இல்லை இந்த சண்டை சச்சரவு அப்படின்னு நீளும் அப்படின்னு பார்க்க முடியுமா? அதாவது ஏதாவது ஒரு கட்டத்தில் வந்து அன்புமணி வந்து சமாதானம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 2026 கண்டிப்பாக ஒரு வாழ்வாசாவா போராட்டம், அந்த கூட்டணி கூட நான் முடிவெடுப்பேன் என்று ராமதாஸ் அறிவித்திருக்கிறார். 2026 கூட்டணி நான் முடிவெடுப்பேன், கலந்து ஆலோசித்துன்னு சொல்லலை. காரணம், ஏற்கனவே 2024 நீங்கள் கூட்டணி என்ற பெயர் அன்புமணி அவர்கள் எங்கே கொண்டு போயிட்டார், பாஜக கொண்டு போயிட்டார். ஒருவேளை அதிமுகவுடன் பயணித்திருந்தால் சௌமியா வந்து எம்பியாக இருப்பார், மக்களவைக்கு போயிருப்பார். அப்போது ஒரு தெளிவான ஒரு திடமான ஒரு சிந்தனை, ஒரு கூட்டணி பலம் என்ன என்பதை கூட வந்து கணிக்க தவறி இருக்கிறார் அன்புமணி. தொடர்ச்சியாக தவறுகள் செய்கிறார் அன்புமணி. ஆனால் டாக்டர் ராமதாஸ் ஒரு அவரும் தவறு செஞ்சிருப்பார். 2009 2011 தேர்தலில் அவர் மிஸ்ஃபயர் ஆகிருக்கு, இல்லைன்னு சொல்ல. 2014 மிஸ்ஃபயர் ஆகிருக்கு. ஆனால் அன்புமணியிடம் கட்சி வந்து போவது வந்து டாக்டர் ராமதாஸுக்கே பிடிக்கல. அதனால தான் பேரனை கொண்டு வர்றார். தன் மகள் வயிற்று பேரனை கொண்டு வந்து அவர் என்ன சாதிக்க முடியும்னு தெரியல. ஆனால் இந்த கட்சி இப்படிப்பட்ட ஒரு குடும்ப கட்சியாக மாறினால் அப்போது வேறு யாருமே வலிமையான தலைவர்கள் இல்லையா? அன்புமணி கேட்பதில் நியாயம் இருந்தாலும் அப்போ என்ன பண்ணிருக்கணும், ஏற்கனவே வீட்டில் பேசிட்டு வந்திருக்கணும். அப்பா இவனை கொண்டு வர போகிறேன், உனக்கு என்ன அப்ஜெக்ஷன் இருக்கா ஒன்று பேசியிருக்கலாம். அப்போது இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, அப்பாவுக்கு மகனுக்கு பேச்சுவார்த்தையே இல்லை. 2 பேரும் பேசியிருந்தா இந்த பிரச்சனை அங்கேயே முடிஞ்சிருக்கும். வீட்டிலே பேசிட்டு வந்து இங்கே அறிவிச்சிருப்பாங்க. முகுந்தன் இல்லாமல் வேறு யாராவது வந்திருக்கலாம், அருள் வந்திருக்கலாம், சுகந்தன் வந்திருக்கலாம், வேறு ஏதாவது ஒரு நபர்கள் வந்திருக்கலாம். அப்போது நீங்கள் 2 பேருமே வந்து உங்களுக்குள்ள கருத்து வேறுபாடுகள், பிரச்சனைகள், சண்டை சச்சரவுகள் எப்படி நீடித்து கொண்டிருக்கின்றன. பேச்சுவார்த்தை இல்லை என்பது தான் வெளிக்காட்டுகிறது. பிரச்சனை எப்படி தீர்க்கப்படும் என்பது தான் எனக்கு இருக்கிற சந்தேகம். வந்து கண்டிப்பாக ராமதாஸுடைய மனைவி அன்புமணியுடைய அம்மா எப்படியாவது பேசி சமாதானப்படுத்தி விடுவார். ஜி.கே. மணி, இன்னும் இருக்கிற கட்சியில் இருக்கிற முன்னணி நிர்வாகிகள் வந்து அப்பாவும் மகனும் இல்லை, கட்சி தலைவர் நிறுவனர் சண்டை போட்டு கொண்டால் நம்ம மூத்த நிர்வாகிகள் மத்தியில் ஒரு பயம் வந்துடும், தொண்டர்கள் சோர்வடைந்து விடுவார்கள். 2ஆக பிரியக்கூடாது. 2 கட்சியாக பிரிஞ்சு போய் 2 கூட்டணி வைக்க முடியும்? ஒரு அன்புமணி தலைமையிலான கட்சி தொடங்கி பாஜகவுடன் கூட்டணி, டாக்டர் ராமதாஸ் தலைமையில் பாட்டாளி மக்கள் கட்சி அதிமுக கூட்டணின்னு போக முடியாது. அப்புறம் அந்த கட்சிக்கு வேல்யூவே இல்லை. எனக்கு தெரிந்தவரை இந்த சண்டை நீடிப்பதற்கு விட
எங்கேயாவது ஒரு எல்லையில் முடிந்துவிடும். நன்றி சார். நன்றி.